சாபத்தால் அவங்களுக்கு 4 குழந்தைங்க பிறந்தாங்க. ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். 4 பல ஆற்றல்களை தேர்ந்தவங்க. இவங்கள கௌசிகர்களுடைய யாகத்தை காக்கிறதுக்கு தசரதன் அனுப்புகிறாரு. அவங்க 2 பேரும் சுபாஷினின்ற தாரகையை தரையில் வீழ்த்தி அவங்க அந்த போரில் வெற்றி பெறாங்க. வர வழியில் அகலிகை கல்லாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கால்பட்டு ராமருடைய கால்பட்டு அகலிகை சாபமோஷப்படுறாங்க. அப்புறம் மிதிலைக்கு போகிறாரு ராமர். அங்கே சீதாதேவியை பார்க்குறாரு. 2 பேரும் அவளும் நோக்கினா அண்ணனும் நோக்கினான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து மிதிலையில் வில்லை உடச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து அவங்க அரசரே, எனக்கு தாங்கள் கொடுத்த 2 வரங்களை இப்போது கேட்கலாமா? கைகேயி இன்னொரு வரமும் கேட்குறாங்க. 14 வருடம் வனவாசம் செய்ய வேண்டும். இல்ல, நான் என் மகன் மீது சீதா, இது நம் தர்மம். நான் உங்களை எங்கே வேண்டுமானாலும் பின்பற்றுவேன். 2 பேரும் தலைவணங்கி ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு போகிறாங்க. காட்டில் வந்து அவங்க குகா, நீ என் உண்மையான நண்பன். இந்த நொடி முதல் நாம் இருவரும் சகோதரர்கள். நம் நட்பு என்றும் நிலைத்து நிற்கும். முகன் வந்து அவங்கள காட்டில் அந்த பஞ்சவடிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. 2 பேரும் இருக்கும்போது லக்ஷ்மணன் வந்து சூர்பனகை வந்து தொந்தரவு பண்ணும்போது அவர் மூக்கு அறுத்ததுனால ராவணன் வந்து Help me! Someone help me! Sita, சூர்பனுடைய you are mine now. Oh Rama, சீதாதேவி please save me! அங்கே ராமரும் லக்ஷ்மணனும் தேடி வரும்போது அனுமன் வந்து அவங்களுக்கு உதவி புரியறதுக்காக வராங்க. அனுமர் வந்து ராமரோட சேர்ந்து கடலில் பாலம் போட்டு அங்கே வந்து போர் புரியறதுக்கு உதவி பண்ணுறாரு. சீதாதேவி அனுமன் சந்திக்கிறாரு. அந்த அம்மா கணையாழி கொடுக்குறாங்க. அவர் வாழை ராவணன் எரிச்சதுனால அந்த ஊரையே அவர் எரிச்சிடுறாரு. கணையாழி கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாரு. ராவணனை வென்று சீதையை மீட்பது எனது கடமை. நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். நாங்கள் எப்போதையும் விட தயாராக இருக்கிறோம். போய் ராவணனை அழித்து சீதையை திருப்பி மீட்டு கொண்டு வர சீதாதேவி தீ குளிக்கிறாங்க. தீ குளித்த உடனே அவர் ஏற்றுக்கிட்டு ராமநவமிக்கு இந்த வீடியோ எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே.